ராசிக்காரங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனாலதான் இந்த ராசிக்காரங்களை வாக்கு சாதத்தியம் படைத்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட வயிறு வலிக்க சிரிக்க வைக்கக்கூடிய சுபாவம் உள்ளவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். குலுங்கு குலுங்கு சிரிக்க வைக்கக்கூடியவங்களும் இவங்க தான். நிறைய மனவேதனைகளை அனுபவிக்கக்கூடியவங்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். வீண் பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மனதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா இவங்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி அடுத்தவங்க அடிக்கடி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நல்ல ஜாலியா இருப்பாங்க, நகைச்சுவையா பேசுவாங்க. எல்லாருடைய மனதிலையும் கள்ளங்கபடம் இல்லாம இடம் பிடிக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. வெகுளித்தனமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் எல்லாருடைய மனதிலையும் டக்குன்னு இடம் பிடிச்சிருவாங்க. ஆனா இவங்களுடைய மனதை மட்டும் அடிக்கடி மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவங்களுடைய மனதை அதிகமா புண்படுத்திடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது புண்படுத்திருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம இந்த மகர ராசி என்பர்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தன்னை யாராவது நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அது நண்பராகவும் சரி விரோதியா இருந்தாலும் சரி அவங்கள ஆதரித்து பிடிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு கொஞ்சம் ஈகை குணம் அதிகம், கொஞ்சம் கர்வம் உங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ரொம்ப டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை போராடி வெல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். இந்த மகர ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையா ரொம்ப எளிமையா பழகக்கூடியவங்க. நம்பினவங்களுக்காக எல்லா விஷயத்திலையும் டக்குன்னு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க மகர ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாகவே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தந்தை மூலியமா ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் மன வருத்தங்கள் அடிக்கடி தந்தை வழி உறவுகளாலோ அல்லது தந்தை மூலியமாவோ ஏதாவது சின்ன மனவேதனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிறத இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஃபோன் நம்பர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதற்காக நாங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் முற்பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் கொஞ்சம் ஏற்படும். மாத பிற்பகுதி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் போன்ற அக்னி கிரகங்கள் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கோபம் அதிகமாகும். அதோடு கூட மற்றவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 2 மென்மையான கிரகங்களான புதன் சுக்கிரன் வரும்போது கோபத்தை கொஞ்சம் தனிய வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி சிறிய விஷயத்தை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபமா எடுத்துப்பீங்க. அதனால ஒரு சில இடைஞ்சல்கள் ஒரு சில இடத்துல வரும். வேலை செய்யற இடத்துலயும் சரி வீட்லயும் சரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த பிப்ரவரி மாதத்துல இந்த மகர ராசி என்பவர்கள் வீட்டுக்குள்ள கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ராகு 2வது வீட்டுல இருக்கும்போது, சனி பகவான் 3வது வீட்டுல அமரும் போது, குரு பகவான் 6வது வீட்டுல, கேது 8வது வீட்டுல அமரும் போது நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் சொன்னா மாத முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் செவ்வாய் புதன் போன்ற முக்கிய கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உறவுகளால் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டாலும் கூட உணவு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உடல்நல பிரச்சனை கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்ப உறவுகளால் ஏதாவது ஒரு மனக்கசப்பு தர மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வேலைக்கு செல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதிக முயற்சி
முயற்சி இந்த காலகட்டத்தில் போட வேண்டியிருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலான முயற்சி போட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தொழிலில் ஓரளவுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. சட்ட சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு சட்ட சம்பந்தமான விஷயத்திலலாம் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கோங்க. மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு ஏதாவது தவறுதலான வழியிலலாம் போனீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஈஸியாக வா இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எப்பவுமே நீதிமான்களாக செயல்படக்கூடியவங்க. அதனால் நீங்கள் நேர்மையான வழியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் தென்பட்டீங்க இல்லையா, அந்த சோம்பேறித்தனம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நல்லா சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பாக இந்த பிப்ரவரி மாத 15ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் உள்ள நபராக, ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வரக்கூடிய யோகம்லாம் இருக்குது. முக்கிய வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மாத பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன மனக்கசப்பு, அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் அங்கங்கே ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். இந்த காலகட்டத்தை கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டு படிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போய் கல்வி கற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மகர ராசி என்பர்களுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அங்கேருந்து நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய யோகம்லாம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உணவு விஷயத்தில் மட்டும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உணவு விஷயத்தில் கொஞ்சம் சூடான உணவு எடுத்துக்கோங்க. குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அது உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். மனமும் சரி உடலும் சரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சீராக இருக்கிறதுக்கு பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். லேசான மனநிலையோடு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாகவும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு ஒரு எல் தீபமோ ஒரு நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். அதனால் நீங்கள் இதை செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமை தவறாமல் அந்த சனி பகவான் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க. முடிந்தால் சனிக்கிழமையில் காகத்துக்கு கொஞ்சம் அன்னம் இட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலக தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நண்பர்களால் சில உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்தின் மூலிமா ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தகப்பனாரால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும். கொஞ்சம் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனையை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். மாத ஸ்டார்டிங்கில் ஒரு சில பிரச்சனைகள் வரும், இறுதியில் ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் சந்தேக கண்ணோட்டத்தோடு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இல்லை எடுத்த உடனே நம்புனீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு செயலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை கரெக்டாக திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.